2021 சட்டசபை தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் காங்கிரஸ், வி.சி.க., ம.தி.மு.க., கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல கட்சிகள் இடம்பெற்றன. அப்போது 177 தொகுதிகளில் திமுக போட்டியிட்டு ஆட்சியை அமைத்தது. கடந்த தேர்தலில் கூட்டணியில் இருந்த பெரும்பாலான கட்சிகள் இந்த முறையும் தொடர்கின்றன. கூடுதலாக நடிகர் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் இணைந்தது. பா.ம.க., ராமதாஸ் அணி, தே.மு.தி.க. ஆகியவற்றையும் கூட்டணியில் சேர்க்க பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் தொகுதி பங்கீடு பேச்சு இன்னும் அதிகாரப்பூர்வமாக தொடங்காத போதிலும் திமுக கூட்டணி இறுதி வடிவம் பெற்றுவிட்டதாகவும் அரசியல் வட்டாரத்தில் தகவல் பரவி வருகிறது. கடந்த முறை கூட்டணியில் இருந்த கட்சிகளுக்கு அதே அளவிலான தொகுதிகளே வழங்கப்படும் என்றும், புதியதாக இணையும் கட்சிகளுக்கு புதிய தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாகவும் கூறப்பட்டிருக்காங்க. இதனால் கூட்டணி கட்சிகளுக்கிடையே எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. வெளியான தகவலின்படி திமுகவுக்கு 164 தொகுதிகள், காங்கிரசுக்கு 25, வி.சி.க.வுக்கு 6, ம.தி.மு.க.விற்கு 6, மார்க்சிஸ்ட் 6, இந்திய கம்யூனிஸ்ட் 6 தொகுதிகள் என வழங்கப்படலாம் என கூறப்படுகிறது. தே.மு.தி.க.வுக்கு 6 தொகுதிகளுடன் ஒரு ராஜ்யசபா சீட், பா.ம.க., ராமதாஸ் அணிக்கு 4 தொகுதிகள் ஒதுக்கப்படலாம். கோ.ம.தே.க., மக்கள் நீதி மய்யம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தலா 3 தொகுதிகள், மனிதநேய மக்கள் கட்சி 2 தொகுதிகள் வழங்கப்படும் என தகவல்கள் வெளியாகியிருக்கு. மேலும் தனியரசு, வேல்முருகன், கருணா, ஸ்ரீதர், வாண்டையார் உள்ளிட்டோருக்கும் உதயசூரியன் சின்னத்தில் வாய்ப்பு வழங்கப்படலாம் என அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுறாங்க. ஸோ அந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.